ஒரு முறை ஒரு வாலிபன் தன் ஊர்ல ஒரு பெரிய ஞானி என்று ஒருவர் இருந்தார். அவரை அவன் மதிக்கிறதே இல்லை. ஊரில் இருக்கிற எல்லாரும் மதிச்சாங்க. ரொம்ப பெரிய ஞானியா, ரொம்ப பெரிய நல்ல ஞானம் உடையவர், இவருக்கு எல்லாம் தெரியும் சொல்லி நினைக்கிற நேரத்தில் இவன் மட்டும் அவரை மதிக்கலையாம். அப்போ ஒரு முறை இவனுக்கு ஒரு ஆசை, இவர்கிட்ட போய் சேலஞ்ச் பண்ணணும், இவர் உண்மையாகவே ஞானியா இல்லையான்னு சொல்லி பார்க்கணும்னு சொல்லிட்டு இவன் அவரை பார்க்க போகிறான். பார்க்க போன உடனே திமிரா உட்காந்துருக்கிறான், காலுக்கு மேலே கால் போட்டு உட்காடுறான். ஒரு மரியாதையில் இல்லாமல் உட்காரும் பொழுது அவர் சொன்னாரா, தம்பி உட்காரு, நான் உனக்கு ஒரு டீ தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கடுஞ்சாயாமாங்க அதை ஒரு கிளாஸில் வச்சு ஒரு குழி உள்ள தட்டில் எடுத்து அவர் ஜக்கு நிறைய கொண்டு வந்தாராம். அந்த கிளாஸில் ஊற்றிக்கிட்டே இருந்தார். ஊற்ற ஆரம்பிச்ச உடனே அவன் சொன்னா, நீர்லாம் சாயா கொடுத்தா நான் உன்ன மயங்கிருவேன் நினச்சிக்கிறோம், நீர் என்றைக்குமே முட்டாள் தான், நீர் ஞானியே கிடையாது, உன்னைய உலகத்தை தான் நம்பிட்டு இருக்கிறாங்க அந்த ஞானின்னு, ஞானி இல்லைன்னு சொல்லிட்டு அவர் பேசிக்கிட்டே இருந்தானா. இவருக்கு அவன் பேச்சுக்கு ஒரு சட்டை பண்ணாமல ஊற்றிக்கிட்டே இருந்தார். கொஞ்ச நேரத்தில் கிளாஸ் நிறைஞ்சு வழிய ஆரம்பிச்சிச்சு. ஊற்றிக்கிட்டே இருக்கிற அந்த கிளாஸ் நிறைஞ்சு வழிஞ்சிட்டே இருக்குது, தட்டும் நிரம்ப ஆரம்பிச்சிட்டு. இவன் சொன்னா, ஐயோ போதுமையா, நிப்பாட்டுங்க, ஏன் அப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் சொன்னாராம், தம்பி இது காலியாக இருந்துச்சுன்னா இதை நான் ஊற்றிக்கிட்டே இருந்தால் இது நிறையும். ஆனால் இது ஏற்கனவே நிறைஞ்சு நான் அதில் என்னத்தை தான் ஊற்றுனாலும் அது வெளியே தான் சிந்துமே தவிர அது யாருக்குமே பிரயோஜனம் இல்லாமல் போகும். இன்றும் நீயும் இங்கே உன் மைண்டில் செட் பண்ணி வந்துட்ட, எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு தெரியாதது எதுவுமே இல்லை, இவர் பெரிய ஞானின்னு சும்மா ஏமாற்றிட்டு இருக்கிறார் நீ நினச்சிட்டு உள்ளே வந்ததுனால நான் என்ன ஞானமான காரியம் பேசினாலும் உன் மைண்டுக்குள்ளே போகவே போகாது. நீ நான் பேசுகிற எந்த காரியமும் நீ சட்டையே பண்ண மாட்ட, அதனால் நீ திரும்பி போ தம்பி அப்படின்னு சொன்னாராம். அப்போதான் எனக்கு உணர்வு வந்துச்சான், ஐயோ நம்ம நினச்சிட்டு நம்மளுக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு, ஆனால் நம்மளுக்கு ஒன்றுமே தெரியாது அப்படிங்கிறத இந்த ஐயா எனக்கு ரொம்ப ஞானமாக கற்றுக் கொடுத்தாருன்னு சொன்னான். இன்றைக்கும் கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிற தேவ பிள்ளையே, நிறைய காரியத்தில் நீங்களும் இதே போல தான். எனக்கு எல்லாம் தெரியும், சர்ச்சில் உட்காந்துட்டா சில பேருக்கு என்னமோ அவங்க தான் பைபிள் ஸ்காலர் மாதிரி உட்காந்துருப்பாங்க, எனக்கு எல்லாம் தெரியும். இவர் என்னத்தை பிரசங்கம் பண்ண போகிறாரு, ஒரு 4 வசனம் எடுப்பார், அதில் பேசுவார், எனக்கு தெரியாது, பேச தெரியாததா. இதுவும் வேடிக்கையான காரியம் என்னன்னா, சில பேர் எங்கிட்ட மைக்கு கொடுத்து பாருங்க, நாங்கள் எப்படி பேசுகிறோம் தெரியுமா, ஐயோ நாங்கள் பேசினா அப்படியே ஆவியானவரே கீழே இறங்கி வருவார், இயேசுவே கீழே இருந்து உட்காந்து என் செய்தியை கேட்பாருங்கிற மாதிரி பேசுவாங்க. இதுதான் நமக்குள்ளாக இருக்கிற ஒரு தவறாக நீக்கொள்ளாதீங்க, அறிவு குறைவு நிறைந்த ஒரு காரியம் அல்லது முட்டாள்தனம்னு சொல்லலாம். இன்னைக்கு என் செய்தியின் தலைப்பு என்னன்னா, கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலக அளவு. கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலக அளவு. எனக்கு எல்லாம் தெரியும் நினைக்கிறோம், ஆனால் எல்லாம் தெரிந்த ஒருவர் இருக்கிறார்னா அது இயேசு மட்டும்தான், நம்முடைய தேவன் மட்டும்தான்.